பொதுமக்கள் பார்த்தே பல மாதங்களான 2000 ரூபாய் நோட்டுகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கும் நிலையில் சாதாரணமாக புழக்கத்தில் உள்ள 10 ரூபாய் நாணயங்களையே பலர் வாங்க மறுத்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொடுத்தாவே மாரியா பார்க்குறாங்க. 10 ரூபா காசு செல்லாதுன்னு சொல்லி வாங்க மாட்டேங்கிறாங்க. அரசாங்கம் கொடுத்த 10 ரூபா காசே செல்லாதுன்னு சொல்லிடுறாங்க. இது இந்தியாவில் எங்கோ நிகழ்ந்து வருவதாக எண்ண வேண்டாம். தமிழ்நாட்டில்தான் இது போன்ற நிலை காணப்படுகிறது. நாட்டில் புழக்கத்தில் இருந்த 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று கடந்த 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு அறிவித்தது. அதற்கு மாற்றாக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய 2000 ரூபாய் நோட்டுகளையும் தற்போது திரும்ப பெறுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆனால் புழக்கத்தில் உள்ள 10 ரூபாய் நாணயங்களை செல்லாது என்று அதனை வாங்க மறுப்பதாக அடிக்கடி புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. ஈரோட்டில் மளிகை கடைகள், தேநீர் கடைகள் மட்டுமன்றி அரசு பேருந்துகளில் கூட 10 ரூபாய் நாணயத்தை பலர் வாங்க மறுப்பது தொடர் நிகழ்வாக இருந்து வருகிறது. 10 ரூபாய் நாணயத்தை கொடுத்தால் அதை செல்லாத நாணயமாக ஏளனமாக பார்ப்பதாகவும் 10 ரூபாய் நாணயங்களை கண்டு வியாபாரிகள் அஞ்சி ஓடுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை போன்று 10 ரூபாய் நாணயங்களையும் செல்லாது என்று அரசு அறிவித்து விட்டதோ என்று பொதுமக்கள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளது. 10 ரூபாய் காயின் எங்கேயுமே வாங்க மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்த்தா பரவாயில்ல, அதுக்குள்ள 2000 நோட்டு செல்லல அப்படிங்கிறது வருது. மளிகை கடை கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க, கண்ட்ராக்டர் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாரு, எங்கே கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? அரசாங்கம் கொடுத்த 10 ரூபா காசே செல்லாதுன்னு சொல்லிடுறாங்க. ஈரோட்டில் மொத்த வரைக்கும் யாருமே வாங்குறது கிடையாது. அது கொடுத்தோம்னா நம்ம வேறு மாதிரி பேசுகிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 10 ரூபா காசுங்கிறது கொடுத்தாவே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. கண்டக்டர் என்னன்றாங்க, அவங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். அவங்களுக்கு கேட்டால் அவங்க என்னன்றாங்க, அதெல்லாம் வாங்குறதுங்கன்றாங்க. 2000 நோட்டு செல்லாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஈரோடு மாவட்டத்தில் 10 ரூபா காசு செல்லாதுன்னு சொல்லி வாங்க மாட்டேங்கிறாங்க. இந்த 10 ரூபா காசுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சால் கூட நல்லாயிருக்கும். இப்போ 2000 நோட்டு செல்லாதுன்னு சொல்லிக்கிறாங்க. 10 ரூபா காசுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு கூட பண்ணியிருக்கலாம். கல்வி பொருளாதாரத்தில் முன்னணி மாவட்டமாக உள்ள கோயம்புத்தூரில் ஒரு சில வங்கிகள் கூட 10 ரூபாய் நாணயங்களை வாங்க மறுப்பதால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். தம்பி, இது செல்றது இல்லப்பா, வேற நோட்டு இருந்தா கொடுத்துரு அப்படின்னு தான் சொல்றாங்க. நான் அவங்ககிட்ட பேசினா அவங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது. தம்பி, நீ அதெல்லாம் பேசாத, காசு கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்கண்ணா. எதுவுமே பேச முடியறது இல்லை. அதனால சரின்னு சொல்லி காயின் இல்லாமல் காசு தான் கொடுத்து தர வேண்டியது. அப்படின்னு யாராவது ஒரு சிலர் கொண்டுட்டு வந்தாங்கன்னா நாங்கள் சலூன் கடையில் வாங்குறோம். ஆனால் நாங்கள் மளிகை கடையிலையோ மற்ற கடையிலையோ கொண்டு போய் கொடுத்தா அதை யாருமே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அது வரைக்கும் காசு நிறைய சேர்ந்து போயிருக்கு. பேங்க்ல தான் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சில பேங்க்லையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு புழக்கங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே இல்லை. 10 ரூபாய் நாணயங்களை வாங்க மாட்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக புகார் அளிக்கலாம் என ரிசர்வ் வங்கி எச்சரித்துள்ளது. ஆனால் 10 ரூபாய் நாணயங்களை அரசு பேருந்து நடத்துனர்கள், வங்கி அதிகாரிகள் மறுப்பு தெரிவிக்காமல் வாங்கிக் கொண்டாலே போதும், மக்கள் அதை எளிதில் பயன்படுத்த தொடங்கி விடுவார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை.